அண்டத்தைப் போலவே அதே முறையில்தான் பிண்டமும் அமைந்திருக்கிறது. பிண்டத்தின் நடுப்பகுதி மட்டுமே நமக்கு தெரியும். அதன் அடித்தளமும் தெரியாது, மேல்தளமும் தெரியாது. நடுத்தளமாகிய உணர்வு தளம் மட்டுமே நமக்கு தெரியும். ஒருவன் தன்னை நான் பாவி என்று சொன்னால் அவன் சொல்வது உண்மை அல்ல. ஏனெனில் தான் யார் என்பது அவனுக்கு தெரியாது. மக்களுள் மிகப்பெரிய முட்டாள் அவன். தன்னை பற்றியதில் அவனுக்கு ஒரு பகுதியே தெரியும். ஏனெனில் அவனது அறிவு அவனது அடிப்படையின் ஒரு பகுதியையே உட்படுத்துகிறது. எனவே பகுத்தறிவின் மூலம் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியை மட்டுமே நம்மால் அறிய முடியும். முழு பிரபஞ்சத்தையும் அறிய முடியாது. ஏனெனில் அறிவின் அடித்தளம், நடுத்தளம், மேல்தளம், தனிமனித மகத், பிரபஞ்ச மகத், இதன் பல வகை பரிணாமங்கள் எல்லாம் சேர்ந்ததே பிரபஞ்சம். இந்த இயற்கையை, அதாவது பிரகிருத்தியை பரிணமிக்க செய்வது எது? பிரகிருதி முழுவதுமே ஜடம் அல்லது உணர்வற்றது என்பதையே நாம் காண்கிறோம். அது பலவற்றின் சேர்க்கையால் ஆனது, உணர்வற்றது. எங்கெங்கெல்லாம் நியதி இருக்கிறதோ அதன் ஆட்சிக்கு உட்பட்டதெல்லாம் உணர்வற்றதாகத்தான் இருக்க வேண்டும். மனம், புத்தி, சங்கல்பம் எல்லாமே உணர்வற்றவைதான். ஆனால் அவை எல்லாமே உணர்வை பிரதிபலிக்கின்றன. இந்த சித், அதாவது உணர்வு என்பது எல்லாவற்றிற்கும் அப்பால் உள்ள புருஷனுக்கு சொந்தமானது என்கின்றனர் சாங்கியர். பிரபஞ்சத்தில் ஏற்படும் மாறுதல்களுக்கெல்லாம் தன்னை அறியாமலே காரணமாக இருப்பவன் இந்த புருஷனே. அதாவது இந்த புருஷனே பிரபஞ்ச ரீதியில் எடுத்துக்கொள்ளும் போது பிரபஞ்சத்திற்கு இறைவன் ஆகிறார். இறைவனின் சங்கல்பமே பிரபஞ்ச படைப்பிற்கு காரணம் எனப்படுகிறது. சாதாரண பேச்சிற்கு இது சரி, ஆனால் இது உண்மையாக இருக்க முடியாது என்பது வெளிப்படை. சங்கல்பம் எப்படி பிரபஞ்ச படைப்பிற்கு காரணமாக இருக்க முடியும்? பிரகிருதியின் மூன்றாவதோ அல்லது நான்காவதோ வெளிப்பாடுதான் சங்கல்பம். இதற்கு முன்னால் பல இருந்தனவே, அவற்றை படைத்தது எது? சங்கல்பம் என்பது கூட்டுப்பொருள். கூட்டுப்பொருள் எதுவும் பிரகிருதியின் படைப்பு. எனவே சங்கல்பம் பிரகிருதியை படைக்க முடியாது. அதாவது இறைவனது சங்கல்பம் பிரபஞ்சத்தை படைத்தது என்பது சரியாகாது. சங்கல்பம் நம் உணர்வின் ஒரு சிறு பகுதியிலேயே பரவி நிற்கிறது. அதுவே நமது மூளையை இயக்குகிறது. நமது உடலையோ பிரபஞ்சத்தையோ இயக்குவது சங்கல்பம் அல்ல. இந்த உடலை இயக்கும் சக்தி ஓரிடத்தில் வெளிப்படுவதன் ஓர் அம்சமே நமது சங்கல்பம். இப்படியே பிரபஞ்சத்திலும் ஒரு சங்கல்பம் இருக்கிறது. ஆனால் அது பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி மட்டுமே. பிரபஞ்சம் முழுவதையும் இயக்குவது சங்கல்பம் அல்ல. எனவே சங்கல்ப கொள்கையால் பிரபஞ்சத்தை விளக்க முடியாது. சங்கல்பமே உடலை இயக்குகிறது என்று வைத்துக் கொள்வோம். அதன்பின் சங்கல்பத்திற்கு ஏற்ப உடலை செயல்படுத்த முடியாத நிலை வரும்போது நமக்கு கோபம் வருகிறது. இது நம் தவறு. சங்கல்பம்தான் உடலை இயக்கும் சக்தி என்று நினைப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. இப்படியே பிரபஞ்சத்தையும் சங்கல்பமே இயக்குவதாக கொண்டு பொருட்கள் பொருந்தவில்லை என்று கண்டால் அது நம் தவறு. எனவே புருஷன் என்பது சங்கல்பம் அல்ல. புருஷன் என்பது புத்தியாகவும் இருக்க இயலாது. ஏனென்றால் புத்தி ஒரு கூட்டுப்பொருள். மூளையை போன்ற ஏதாவது ஒரு பொருள் இல்லாமல் புத்தி இருக்க முடியாது. புத்தி இருக்கிறது என்றாலே அங்கே நாம் மூளை என்று சொல்கின்றது போன்ற ஒரு பொருள் இருந்தே தீரும். அந்த பொருள் ஒன்று கலந்து குறிப்பிட்ட ஓர் உருவத்தை எடுத்துக்கொண்டு மூளையின் வேலையை செய்கிறது. புத்தி இருக்கும் இடத்திலெல்லாம் இந்த பொருள் ஏதாவது ஓர் உருவில் இருந்தேயாக வேண்டும். ஆனால் புத்தி என்பதே ஒரு கூட்டுப் பொருள். அப்படியானால் புருஷன் என்பது என்ன? அது புத்தியும் அல்ல, சங்கல்பமும் அல்ல. இவற்றிற்கெல்லாம் மூல காரணமே புருஷன்.
இது இருப்பதால் தான் இவை இயங்கி பல வகையில் ஒன்று கூடி பல பொருட்களாக பரிணமிக்கின்றன. இந்த புருஷன் பிரகிருதியுடன் கலப்பதில்லை. அது புத்தியும் அல்ல, மகத்தும் அல்ல, தூய்மையான ஆன்மாவே புருஷன். நான் சாட்சி. என் முன்னிலையில் பிரகிருதி உணர்வு பொருட்களையும் ஜடப்பொருளையும் படைக்கிறது. கீதை 9.10. பிரகிருதியில் உள்ள இந்த உணர்வு என்பது என்ன? சித் என்று கூறப்படும் புத்திதான் இது. உணர்வின் அடிப்படை புருஷனே. புருஷனின் இயல்புதான் உணர்வு. இது விளக்க முடியாத ஒன்று. நாம் அறிவு என்று சொல்லும் எல்லாவற்றிற்கும் காரணமானது இதுதான். புருஷன் என்பது நான் உணர்வு அல்ல. ஏனெனில் நான் உணர்வு ஒரு கூட்டுப் பொருள். ஆனால் நான் உணர்வில் உணர்வு உடையதாக, உண்மையுடையதாக இருப்பதெல்லாம் புருஷனுக்கு உரியது. புருஷன் அறிபவன் அல்ல. ஆனால் புத்தியில் உணர்வுடையதாக உள்ள எல்லாம் புருஷனை சேர்ந்தது. புருஷனிடம் உணர்வு உள்ளது. ஆனால் புருஷன் புத்திமானோ அறிபவனோ அல்ல. புருஷனில் உள்ள சித்தும் பிரகிருத்தியும் சேர்ந்த கூட்டுப் பொருளையே நாம் எங்கும் காண்கிறோம். பிரபஞ்சத்தில் எது இன்பமோ, களிப்போ, ஒளியோ அது புருஷனுக்கு உரியது. ஆனால் அது ஒரு கூட்டுப் பொருள். ஏனெனில் அது புருஷனும் பிரகிருத்தியும் சேர்ந்தது.